தமிழக அரசு மதுரை ஆதீனத்தின் மீது அவர் பேசிய பேச்சு வன்முறையை தூண்டுகிற பேச்சு, பொய்யான தகவல் சொல்லியிருக்கின்றார். இதை குறிப்பிட்டு தமிழக அரசு காவல்துறை அவர் மீது வழக்கு தொடுத்து வழக்கு நடத்த வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளின் சார்பிலே, இன்றைக்கு முற்போக்கு அமைப்புகளின் சார்பிலே ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்கின்றோம். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தரிடம் நேற்று மே 6 காலை தந்தை பெரியார் திராவிட கழகம் மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கோவையை சேர்ந்த பல இயக்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மனு அளித்தனர். மனுவில் கடந்த மே 2ஆம் தேதி மதுரை ஆதீனம் சென்ற வாகனம் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கிய நிலையில் அதில் நடந்தது ஒரு சாதாரண விபத்து என்பதற்கு பாதுகாப்பு காட்சிகள் ஆதாரமாக இருக்கும்போது அதை தீவிரவாத தாக்குதலாகவும் மத அடையாளத்துடன் இருப்பவர்களின் சூழ்ச்சி எனவும் கூறிய கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டது. இது இரு மதங்களுக்கு இடையே வெறுப்பை உருவாக்கக்கூடிய வகையில் உள்ளது என்றும் தமிழ்நாட்டில் நிலவும் மத சமரசத்தை குலைக்கும் வகையில் பேசப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை ஆதீனத்தின் மீது இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 மத கலவரம் தூண்டும் நோக்கின் செயல், 113A ஒற்றுமையை சீர்குலைத்தல், 192 தவறான தகவல் பரப்பல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு திராவிடர் சுயமரியாதை கழக தலைவர் நேரு, வெளியங்கிரி மலை பாதுகாப்பு இயக்கம் காமராஜ், சிபிஐ எம்எல் நாராயணன், இந்திய ஒற்றுமை இயக்கம் கதிரவன், திராவிட தமிழர் கட்சி வெண்மணி, புரட்சிகர இளைஞர் முன்னணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மக்கள் அதிகாரம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். 2 நாட்களுக்கு முன்னால் மதுரை ஆதீனம் தன்னுடைய உளுந்தூர்பேட்டை நோக்கி தான் காரிலே சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு வாகனம் வேகமாக வந்து தன்னை தாக்கி கொல்ல முயற்சித்தது, அதில் இருந்தவர்கள் முயற்சித்தார்கள் என்று ஒரு தகவலை பரப்பினார். அந்த தகவலோடு அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் தொப்பி போட்டிருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள் என்று ஒரு மதத்தை சார்ந்தவர்களைப் போல குறிப்பிட்டு சொல்லி இது ஒரு பயங்கரவாத செயலாக தன்னை திட்டமிட்டு கொல்ல வந்தது போல அந்த செய்தியை பரபரப்பாக சொல்லி அது ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் வேகமாக பரவியது. அது அவர் சொல்லுகின்ற பாணியில சாதாரண மக்கள் நம்பும்படியாக ஏதோ மற்ற ஒரு மதத்தை சார்ந்தவர் வாகனத்தை வேகமாக ஓட்டி வந்து தன் வாகனத்தின் மீது மோதி தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று சொல்லி ஒரு பதற்றத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்கினார். உடனடியாக காவல்துறை அந்த வாகனம் 2 வாகனங்களும் சென்ற பகுதியை அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக ஆய்வு செய்த போது இவர் சென்ற வாகனம்தான் அந்த நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த மற்றொரு வாகனத்தை உரசிவிட்டு போய் அந்த சாலை தடுப்பிலே மோதி நின்றிருக்கின்றது. இவர் ஆதீனம் சென்ற வாகன ஓட்டிதான் அதிவேகமாக காரை இயக்கியிருக்கிறார், குற்றம் இவர்கள் மீதுதான் என்று காவல்துறை ஆதாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஒரு பொய்யான தகவலை மதுரை ஆதீனம் அவர்கள் பரப்பி தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற நோக்கத்தோடு அந்த செய்தியை பரப்பியிருக்கிறார். அந்த வாகனம் வந்து திட்டமிட்டு மோதுவது என்பதை விட இவர் மனதிலே திட்டமிட்டிருக்கின்றார். இது போன்ற செய்தியை பரப்பி தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர் அன்றைக்கு சென்ற பயணம் கூட ஆளுநர் ரவி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்குத்தான் செல்வதற்காக சென்றிருக்கின்றார். ஏற்கனவே ஆளுநர் ரவி இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு துணையாக மதுரை ஆதீனம் இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருக்கிறார்.
இது அந்த காவல்துறை உடனடியாக சிசிடிவி கேமராக்களை பார்த்து உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலே இது போன்ற ஒரு வதந்தியை நம்பி ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த சங்கி கூட்டம் கலவரத்தை தொடங்கி இருப்பார்கள். ஆனால் நல்வாய்ப்பாக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு உண்மையை வெளியே கொண்டு வந்தது. இது தொடர்ந்து தற்போது அதுக்கு அடுத்து உடனடியாக இன்னொரு செய்தி வருகிறது. பிஜேபியினுடைய தலைவர் நட்டா செல்லக்கூடிய கார் நடு தெருவில் நின்றது. அதற்கு கூட ஒரு சதி என்று செய்தியை பரப்புகின்றார்கள். அதையும் அரசு உடனடியாக அந்த வாகன ஓட்டி அளவுக்கு மீறி, அதுவும் நட்டாவுடைய செயலாளர் வேகமாக ஓட்ட சொன்ன காரணத்தால் 120 கிலோமீட்டருக்கு வேகத்திலே சென்றிருக்கின்றார்கள். அதனால் அந்த வாகனம் அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல், தாங்க முடியாமல் வாகனத்தில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் கலண்டு சத்தத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதற்கு பயந்து நடுத்தெருவிலே அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கின்ற போது ஒவ்வொன்றிலும் தமிழ்நாடு அரசை குறை சொல்வது, தமிழ்நாடு காவல்துறையை குறை சொல்வது, அதையே ஒரு மத கலவரத்துக்கு தூண்டுவது, அது காஷ்மீர்ல சமீபத்தில் நடந்த ஒரு அசம்பாவித சம்பவம், யாரும் ஏற்றுக்கொள்ளாத அந்த படுகொலை, எல்லோரும் கண்டிக்கின்ற அந்த படுகொலை, அதை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் நடக்கின்ற ஒவ்வொரு விபத்துக்களை கூட ஒரு மத சம்பந்தமாக, தீவிரவாத சம்பந்தமாக இணைத்து மீண்டும் தமிழ்நாட்டில் கலவர பூமியாக முயற்சிக்கின்றார்கள். இதை முளையிலேயே தமிழக அரசு கிள்ளி எறிய வேண்டும். தொடர்ந்து மதுரை ஆதீனம் இதுபோலத்தான் தொடர்ந்து சங்கிகளுக்கு ஆதரவாக பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் நல்வாய்ப்பாக தடுக்கப்பட்டிருக்கின்றது. இல்லாவிட்டால் நிச்சயம் கலவரம் எழுந்திருக்கும். ஆகவே தமிழக அரசு மதுரை ஆதீனத்தின் மீது அவர் பேசிய பேச்சு வன்முறையை தூண்டுகிற பேச்சு, பொய்யான தகவல் சொல்லியிருக்கின்றார். இதை குறிப்பிட்டு தமிழக அரசு காவல்துறை அவர் மீது வழக்கு தொடுத்து வழக்கு நடத்த வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளின் சார்பிலே, இன்றைக்கு முற்போக்கு அமைப்புகளின் சார்பிலே ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்கின்றோம். சட்டம் 302 கீழ் மதவெறியை தூண்டுகிற வகையில் ஆதீனம் பேசியிருக்கிறார். அந்த பிரிவில் இந்த வழக்கு பதிவு செய்யணும். அதே போல 113A ஒற்றுமையை சீர்குலைத்தல் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த உரிமையை, சம உரிமையை, சகோதரத்துவத்தை, அமைதியை சீர்குலைக்கிற வகையில் செய்த அந்த செயல் என்பது 113A. அதே போன்று 192 தவறான தகவலை அரசுக்கு அளித்தல், இது ரொம்ப முக்கியம். இந்த 192, 113A, 302 BNSS சட்டங்களில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது கூட்டு சதியாக மாறும். இந்த கூட்டு சதியில் யார் யார் இருக்கிறார்கள்? தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பொய்யான செய்திகளை சொல்லுவது, புகார் அளித்தல் போன்ற இடங்களெல்லாம் RN ரவி இருக்கிறார். RN ரவிக்கும் இந்த புகாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை காவல்துறை புலனாய்வு செய்து அது உரிய முறையில் கூட்டு சதி, டிரான்ஸ்பரன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த அடிப்படையில் இந்த வழக்கு புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். கூட்டு சதி பிரிவின், ஏன்னா புகார் கொடுக்கும்போது மதுரை அதன் உண்மையை சொல்லலை. அப்போது கூட்டு சதி என்பது முறை உறுதி செய்யப்படுது. எனவே கூட்டு சதியும் சேர்த்து இந்த வழக்கில் பதிவு செய்யப்படும். இதுவரைக்கும் மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல் இல்லை. உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதோடு மட்டுமில்லாமல் கைது செய்யப்படணும். ஏன்னா அந்த CCTV கேமரா உண்மையை உலகுக்கு சொல்லிட்டாங்க. இதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் உண்மையா பொய்யா பூர்வாங்க விசாரணை அதெல்லாம் தேவையே இல்லை. பிரமே பேசி உண்மை முகாந்திரம் இருக்கிறது. CCTV கேமரா முகாந்திரம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. எனவே மதுரை ஆதீனத்தை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு அனைத்து இயக்கங்கள் சார்பாக கேட்கிறேன்.